ஆரணி அறம்வளர் நாயகி உடனுரை கைலாயநாதர் ஆலயம். वागर्था विवसंपृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரௌ. தொண்டை நாடு என்றால் தொண்டு செய்ய, அதாவது இறைவனுக்கு தொண்டு புரிய, மக்கட்கு தொண்டாற்ற விரும்பு எனும் பொருள் விரிக்கும். இந்த நன்னாடு சான்றோர் தம் நினை வாழ்வால் ஏற்றம் பெற்று மெளிர்வதாம். இத்தொண்டை நாட்டிலே புகழொளி வீசும் திருத்தலங்கள் ஏராளம். இன்றைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடங்கிய ஆரணி தாலுகா அன்றைய சத்திய விஜயநகரம் ஜாகீர் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. ஆரணி ஜாகீர்தாரர்கள் 17 சிவாலயங்களுக்கு நித்திய பூஜைகள் வழிபாடுகள் செய்து பராமரித்து வந்துள்ளனர். அவற்றுள் ஒன்று ஆரணி நகரில் கோட்டையின் வடமேற்கு திசையில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள கைலாயநாதர் ஆலயமாகும். இங்கு திங்கக்கிழமை தோறும் இளநீர் அபிஷேகம் நடைபெறும். பிரார்த்தனை பண்ண உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். ஆன்மீக பெருமக்கள் வருகின்ற அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை நிறைவேறுகின்ற காரணத்தினால் அனைத்து பக்தர்களும் அடிக்கடி இங்கே வந்து அவர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய வியாபாரம் இல்லாத நிலைமை இருந்தால் அவர்கள் வழிபடும் போது அவர்களுக்கு வியாபாரம் நடப்பதும், திருமணம் ஆகாதவர்கள் வந்தால் வந்து கோரிக்கை வைத்தால் அவர்கள் வீட்டிற்கு திருமணம் நடப்பதும் பல வகையில் இல்லை அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறுகின்றன. கைலாயம் சென்று ஈசனை வணங்கினால் கிட்டும் புண்ணியம் ஆரணியில் உள்ள கோட்டை கைலாயநாதரை வணங்கினால் கிட்டும். இக்கோயில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. வல்லபகோட்டை கைலாயநாதர் நுழைவு வாயிலில் இடப்பக்கம் மேற்கு நோக்கியவாறு விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. நேர் எதிரே வெளிப்பிரகாரத்தில் மா, வன்னி, வேப்பன் இணைந்த மரத்தடியில் விநாயகர் அருள் பாலிக்கிறார். மேற்கு பிரகாரத்தில் சுவாமி ஐயப்பன், பெருமாள், ஆஞ்சநேயர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், பழனியாண்டவர், சகஸ்ரலிங்கம் ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன. இங்கு வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதியில் 16 அடி தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இங்கே தட்சிணாமூர்த்திக்கு வரும்போது மஞ்சள் துண்டு, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, பழம் இதுவெல்லாம் கொண்டு வந்து சுவாமியை தரிசிக்கலாம். வடமேற்கு திசையில் அறம்வளர் நாயகி அம்பாள் கருணையோடு அருள் பாலிக்கிறாள். அம்பாளுக்கு முன்புறம் நவகோள் நாயகர்கள், ஸ்வர்ண ஆகர்ஷண கால பைரவர், சனீஸ்வரர் தனிச்சன்னதி, சூரிய சந்திரர் ஆகியோர் ஆலயங்கள் சுற்று பிரகாரத்தில் அமைந்து அருள் பாலிக்கிறார்கள். நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, திருமால், நான்முகன், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் புது பொலிவோடு அருள் பாலித்து வருகிறார்கள். சிவகாம சுந்தரி நடராஜ பெருமான் சன்னதியும் கைலாயநாதர் சன்னதியில் அமைந்துள்ளது. நடராஜர் சன்னதியில் சோமவார வழிபாடு நடைபெற்று வருகிறது. 63 நாயன்மார்களும் 4 சேக்கிழார் ஆகியோருக்கும் குரு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. கைலாயநாதரின் லிங்க திருமேனி காண்பவரது உள்ளத்தில் தெளிவு ஏற்படுத்தி மனநிறைவு தரும்படியாக
அற்புத காட்சியளிக்கிறார். புதியதாக அம்பாள் சன்னதியில் பள்ளியறை அமைக்கப்பட்டுள்ளது. சிவபெருமானே முழுமுதற் பரம்பொருளாக விளங்கும் தெய்வம் ஆவார். சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்பது ஆன்றோர் மொழி. மகாதேவன், தேவாதி தேவன் என்பன சிவபெருமான் ஒருவரையே குறிக்கும் பெயர்களாகும். சிவாலயங்கள் அத்தெய்வத்தின் திருவருளை பெறுவதற்குரிய இடங்கள். பூமியின் அடியில் தண்ணீர் எங்கும் பரவி இருந்தாலும் கிணற்றின் வழியாகவே அத்தண்ணீரை நாம் பெறுவது போல சிவபரம்பொருள் எங்கும் வியாபித்திருந்தாலும் அவர் திருவருளை சிவாலயங்களில் உள்ள மூர்த்திகளின் வாயிலாகவே நாம் பெற முடியும். ஆலயம் என்பதற்கு கடவுளின் திருவடி, இன்பத்தில் ஆன்மாலயப்படுத்துதற்குரிய இடம் என்பது பொருள். ஆன்மாலயம் லயமாவதற்குரிய இடம். இதனை தமிழில் கோயில் எனக் கூறுவர். கடவுள், இல் தங்கும் இடம். ஆலயங்களை ஊர் நடுவே அமைத்து அதை சூழ வீடுகளை கட்டச் செய்து ஊர்களை அமைத்துள்ளனர் நம் முன்னோர். திருக்கோயில் வழிபாட்டை வற்புறுத்துவதையும் திருக்கோயில்கள் ஊர்கள் தோறும் அமைப்பதன் அவசியத்தையும் அறிவுறுத்துகின்றன திருமுறைகள். ஆலயங்கள் ஆகமங்களையொட்டி நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளன. எந்த ஆகமத்தையொட்டி ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டதோ அந்த ஆகம விதிகளை பின்பற்றி அக்கோயில்களில் நாள் வழிபாடு, சிறப்பு வழிபாடுகள் நிகழ்த்தப்பெறும். கற்பக்கிரக விமானங்கள் நாகரம், திராவிடம், வேச்சரம் என மூவகைப்படும். பீடம் முதல் அனைத்தும் சதுரமாயுள்ள விமானம் நாகரம் எனப்படும். கண்டம் முதல் 8 கோணமுள்ள விமானம் திராவிடம் எனப்படும். ஆண் விமானமாக நாகரத்தையும், பெண் விமானமாக திராவிடத்தையும், அலி விமானமாக சேவரத்தையும் கூறுவர். விமானத்தின் கீழ்ப்புறம் முருகனையும், தென்புறம் தக்ஷிணாமூர்த்தியையும், மேல்புறம் விஷ்ணுவையும், வடபுறம் பிரம்மனையும் சுதையால் அமைப்பர். விமான மேல் பாகத்தில் இடம், பூதம் முதலிய கதைகள் அமைக்கப்பெறும். नाम त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनानुपमस्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनं श्रीमहागणपतये नमः। कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः
त्रैरङ्गैस्तुष्टुवाकुं स्वस्तनोभिः विसेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं दर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानवमशिष्यम् अवपुरस्तात् अवदक्षिणार्तात् अवपश्चार्तात् अवचोत्तरार्तात् अवचोद्धार्तात् अवाधरार्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्तो जायते सर्वं जगदिदं तत्यसृष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नपः द्वारि वाक्परिमितापदानि त्वं गुणत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं मूलाधारे स्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वं मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं सगुंहिता सन्तिः सगिषा गणेशविद्यात् कनकऋषिः निजर्गायत्री चमतः श्रीमहागणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं हस्ते बिभ्राणं मूषिकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पे कर्णकं रक्तवाससम् अनुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारुणमच्युतं सृष्ट्यादो भृगुदे तुरुडात्तरम् एवं ध्यायते यो नित्यं स योगी योगिनां वरः तपदगे नमो गणपतये नमः प्रमथपदगे नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमः यो दीते स ब्रह्मभूयाय कल्पते स सर्वविघ्नैर्न बाध्यते स सर्वतः सुखमेतते स पञ्चमहापादकोपपादका प्रमुच्यते मदीयानो दिवसकृतं पापं नाशयते तदीयानो रात्रकृतं पापं नाशयते प्रातःप्रियं च नो पापो भवते धर्मार्थकाम्यमोक्षं च विन्दते इदमथर्वशेरिरमशिष्याय न देयं यो यदि मोहाद्दास्यति स पापीयान् भवति सहस्रावर्धनार्घ्यम्यं काममदेते तं तमनेन साधयेत् यतन्नेनातिरोहति एतावत्
निजग्निरे संदाकुं तिजग्निरे तस्मात् अजावयः यत्पुरुषं व्यदतुः कदिदाव्यकल्पयन् मुखं किमस्य कौ बाहौ का भूरोपादावुच्येते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुराजन्यकृतः उरोदतस्वयद्धैस्यः पद्मकोशप्रतीकासकं हृदयं चाप्युतोमुखम् अतो निष्ट्यावितस्यां तेनाभ्यामुपरि तिष्ठति ज्वालमालाकुलं विश्वस्यायतनं महते सन्ततकं शिलाभिस्तुलम्भत्याको तस्य सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितां तस्य मद्देवन् विश्वाक्षर्विश्वतो मुखः सोऽग्रविभजन् तिष्ठन् उद्धवदस्ताये रश्मयस्य सन्तता